நிஷா, யார் நீங்க? என்ன வேணும்? என்ன நிஷா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணுமா? நான் தான் சண்முகம். அன்னைக்கு நம்ம ரோட்ல கூட மீட் பண்ணமே. அதெல்லாம் ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியில வரீங்களா? தனியா பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லாதீங்க நிஷா, நம்ம தனியா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உள்ள வந்து பேசலான்னு தான் நினைச்சேன். ஆனா லேடிஸ் கிட்ஸ்னு போர்டு போட்டிருந்தது, அதான் உள்ள வரல. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல, பசி கூட எடுக்கல, என்னால வேற எதையும் யோசிக்கவே முடியல. இந்த சிம்டம்ஸ்க்கெல்லாம் என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா போய் பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க நிஷா, இதுவும் ஒரு வகை ப்ராப்ளம் தான். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. நான் மனசுல எதையும் மறைச்சு வச்சுக்க மாட்டேன். ஐ எம் வெரி ஓப்பன் டைப் நிஷா. என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ நிஷா. I love you too. Yes. தெரியும் நிஷா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்கன்னு. நீங்க என்ன பார்த்த உடனே உங்க கண்ணுல ஒரு ஒளி மின்னுச்சு, நான் கவனிச்சேன். இது என் லைஃப் மேட்டர். நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதனால சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுங்க. இவ்வளவுதானா? நான் பயந்தே போயிட்டேன் நிஷா. சாயந்தரம் என் அம்மாவையும் தங்கச்சி கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். வேண்டாம் சண்முகம், நீங்க மட்டும் வாங்க. அம்மா ஓகே சொன்ன உடனே ஃபேமிலியோட பேசலாம். ஓகே நிஷா, பை பை, see you. என்னோட பேர் சண்முகம். நிஷா வர சொல்லிருந்தாங்க. உட்காருங்க. நிஷா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்கம்மா. எப்ப வந்த சண்முகம்? ஏய் நிஷா, நான் இப்பதான் வந்தேன். உள்ள வா. இல்ல பரவாயில்ல, நான் இங்க உட்கார்றேன். அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண பிடிக்கல. ஏன்? நீ கெட்ட பொண்ணு, இப்படி எல்லாம் அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க. போட பைத்தியம். இப்படி எல்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. கண்டவ முன்னாடி இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் தப்பு. நீ தான் என்ன கட்டிக்க போறல்ல. இது வரைக்கும் நீ எத்தனை பேர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க? நான் 3 பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அந்த 3 பேருமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு பொண்ணுகளையும் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்ல நிஷா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் லவ் பண்றேன்னு சொல்லுவேன். லவ் பண்ண பிறகு என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணுவேன் நிஷா, கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்? ஏன் நிஷா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொல்றா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? பொண்ணுங்களை பல வகையில அனுபவிக்கிறதுக்கு நீங்க விரிக்கிற வலைக்கு பேர் காதலா? உன்ன அவனை தப்பிக்க விட்ட, போலீஸ்ல போய் சொல்லிட போறா. அவன் போலீஸ்க்குலாம் போக மாட்டாமா, பயந்தாங்கோலி. எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிமா, அதுக்கு அவனை வாட்ச் பண்ணிட்டே இரு. இந்த ஆம்பளைங்களை எல்லாம் நம்பவே கூடாது. என் கணிப்பு படி இவன் நல்லவனாதான் இருக்கணும். மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. இவனை மிரட்டி அமிச்சாலே போதும், திருந்திடுவான். என்னடா பண்ணிட்டு இருக்க? மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். அழகா இருக்கனா? 16 வயது நிலை கமல் மாதிரி ரொம்ப அழகா இருக்க. ஏய், கிண்டல் தானே பண்ற? பின்ன கிண்டல் பண்ணாம பாடி ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு பதிலா பூச்சி மருந்து அடிச்சிருக்க. அதான் ஸ்மெல் வித்தியாசமா இருந்துச்சா? இப்பயாவது கழுதைக்கு வாசனை தெரிஞ்சதே. மேக்கப் போட்டு சென்ட் அடிச்சு புது ட்ரெஸ் போட்டு மாப்பிள்ளை கணக்கா எங்கட கிளம்பிட்ட? அது சஸ்பென்ஸ். எனக்கு மட்டும் சொல்றா எங்க போறேன்னு? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. நீதான் பிபிசி ஆச்சே, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் சொல்லாமலே இருக்கலாம்.
நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ போற காரியம் சக்சஸே ஆகாது. ஏய், நல்ல காரியத்துக்கு போகும்போது அபசகனமா பேசாதடி லூசு. யோ, நீதான் மகேஷா? ஆமா சார். ஆமா, இந்த 3537 பூங்கரா? ஆமா சார். ஒர்க் ஷாப்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கார் மொத்தம் ஒரே ரத்தமா இருக்காம, என்ன என்ன சார் சொல்றீங்க? நான் கார் யூஸ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. என் ஃப்ரெண்ட் ரவி தான் சார் வாங்கிட்டு போனான். அவனுக்கு எதுக்காக கார் கொடுத்த? கல்யாண வேலைக்காக கேட்டான் சார். ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமே கொடுத்தேன் சார். இவன் தான் அவன் ஃப்ரெண்டா? ஆமா சார். ஏய், இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண கடத்திட்டு போய் ரேப் பண்ணி மர்டரே பண்ணிட்டான். சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒன்றும் புரியல சார். ஐயா, இவன் நடிக்காயா? இவனை தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு 4 மிதி மிதிச்சாமனா உண்மையை சொல்லிடுவாயா? ஏய், ஹலோ மிஸ்டர் கார்த்தி சார். எஸ். குற்றவாளி ரவியை தேடி ரொம்ப டயர்டா இருப்பீங்களே, அவன் படமாயி ரொம்ப நேரமாச்சு. பாடியை மூலக்கடை பதுரில் போட்டிருக்கேன், எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ. ஏய், யார் நீ?
மாமா சொன்னது சரிதான். இவனும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி தான் இருக்கான். முதல் முறையா என் கணிப்பு தப்பாயிருச்சு. இவனையும் கொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பாடி கடந்த இடத்துல இருந்த பிரஷை பார்த்தா லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. லேடிஸ் யூஸ் பண்ற பொருள் கிடையாதுயா, பியூட்டி பார்லர்ல யூஸ் பண்ற ஒரு பிரஷ். எல்லாம் வச்சு பாக்குற போது இந்த கொலையெல்லாம் செஞ்சது ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஐயா வந்த எல்லா போன் கால்லையுமே ஒரு ஆம்பளை தானே பேசினா? ஏன் மொபைல்ல ஒரு பொண்ணு வாய்ஸை மாத்தி பேசிருக்கூடாதா? கண்டிப்பா இந்த கொலையெல்லாம் செஞ்சது ஒரு பொண்ணு தான். ஐயா கரெக்டா சொன்னீங்க. ஏன் இந்த பியூட்டி பார்லர் பொண்ணு இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க கூடாது? சரியா சொன்னையா. முதல்ல அந்த பொண்ணை பிடிப்போம், விசாரிக்க முறையில் விசாரிச்சா எல்லாம் உண்மை வரப்போகுது. நிறுத்தியா சார், என்ன ஒரு பொண்ணு கொலை பண்ண வராங்க சார். என்னை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க. அது அங்கதான் சார், அங்கதான் சார், அந்த பக்கம் இருந்தா தோத்திட்டு வராங்க. ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். என்னை கொலை பண்ணிடுவாங்க சார். அதுவும் அந்த காதர் வீட்டுல இருந்து தோத்திட்டு வராங்க சார். நம்ம நைட்ல அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணா சரியா இருக்கும். இப்பவே போறோம்னா அவங்க அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. கழுத்துல ரத்தம். இப்பதான் கொலை நடந்திருக்கணும். பிளட் கூட உரையில. அவங்க எங்கேயும் தப்பிச்சிருக்க முடியாது. இங்கதான் இருக்கணும். உடனே சர்ச் பண்ணு. சரிங்க.